ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாண்டிச்சேரி ஃபுல்லா அவருக்கு விச சத்தம் எங்க பார்த்தாலும் பயங்கரமா இருக்குதுன்றத நீங்க எல்லாருமே கண் கூட பாத்துட்டு இருக்கீங்க. அவர் சொல்றது கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், எல்லாரும் ஆசையா தான் இருக்குது. கண்டிப்பா இந்த தடவை தளபதி ஜெயிப்பாரு. பாக்கிறதுக்காக நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்றோம். கண்டிப்பா இந்த தடவை தளபதி ஜெயிப்பாரு. அவரு தமிழ்நாட்டுல என்ன பண்ண போறாரு, என்ன பண்ணுவாரு, எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். யாருமே 300 கோடி வேணாம், நான் மக்களுக்கு சேவை செய்யறேன், நீங்க யாருமே கிடையாது. தளபதி வந்திருக்காருன்னா கண்டிப்பா செய்வாரு. மக்களை நம்பி வந்திருக்காரு. மக்கள் கண்டிப்பா கைவிட மாட்டோம். எங்க ஓட்டு டிவி கேக்கு தான். தேங்க்யூ. இப்ப தமிழ்நாட்டில் சொல்லி இதை பாண்டிச்சேரியிலையும் அமல்படுத்தினா நாங்க இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவோம். அது மட்டும் இல்லாம இப்ப எல்லா கேண்டிடேட் எல்லாமே கொஞ்சம் நல்ல கேண்டிடேட் நிறுத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வெற்றி பெற்றா எதிர்கட்சி ஆகிறது கூட நம்மளுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. நாங்க எங்க தொகுதியெல்லாம் வரவேற்பாகும் அமோகமா இருக்கு. சொல்ல தான் நினைக்கிறேன். சொல்ல விடுவாங்களா சொல்ல தெரியலையே. அவங்க சொல்ல விட்டா சொல்லுவோம். நாங்க அவங்களே எல்லாம் நின்றுவாங்க. நாங்க எப்படி சொல்ல முடியும்? இங்க இருந்து அங்க போக முடியாதுல்ல. அவர் சொல்றது கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், எல்லாரும் ஆசையா தான் இருக்குது. என்ன பண்றது? இந்த பேரிகேப்பை தாண்ட விட மாட்டாங்களா? இது தாண்ட எல்லாமே சொல்லலாம். போயிட்டு நாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இதுல போய் திடல்ல போய் பார்த்தோம். இப்ப 2வது தடவை இங்க இருந்து அவருக்கு ஆதரவு தொடர்ந்து தந்துட்டு இருக்கிறோம். பாண்டிச்சேரி ஃபுல்லா அவருக்கு விச சத்தம் எங்க பார்த்தாலும் பயங்கரமா இருக்குதுன்றத நீங்க எல்லாருமே கண் கூட பாத்துட்டு இருக்கிறீங்க. இதே போல இந்த 2026 தேர்தல் ரிசல்ட்ல பாண்டிச்சேரி அவருக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை தேடி தரும் என்பதை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்டோட இருக்கும். அவர் என்ன பேச போறாருன்றது இன்னும் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கோம். ஏன்னா பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட் டைமா ஒரு புது கட்சி 30 கான்ஸ்டிட்யூன்சிலையும் பார்ட்டிசிபேட் பண்றது பெரிய விஷயம். சோ அதனால அவர் என்ன அதை பத்தி பேச போறாரு அப்படின்றதுல நாங்கெல்லாம் பயங்கர ஆர்வமா இருக்கோம். வெயிட் பண்ணி பாப்போம் என்ன சொல்றாரு. உழவர்கரை தொகுதியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆளே கிடையாது. 75 பேர் தான் இப்போதைக்கு படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து எவ்வளவு பேர் ஸ்போர்ட்ஸ்ல வெளியே போய்க்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு வேலை இருக்கு. சரிங்களா? அந்த தொகுதியை பாத்துக்க ஆள் இல்ல. ரோடுக்கு ஒரு யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுக்கிறது இல்ல. அங்கங்க விட்டு விட்டா போட்டு வச்சுக்கிறாங்க. சரிங்களா? எங்களுக்கு சசிபாலா வேட்பாளர் நிக்கிறாரு. அவர் வந்தாருன்னா சட்டப்பூர்வமா எந்த இதுவா இருந்தாலும் நாங்க 4 வருஷமா கேட்டு வாங்கிப்போம். அவ்வளவுதான். அது இல்லாமலே இப்பயே நாங்க ரோட போராட்டம் பண்ணி அந்த ரோடுக்கு சாங்ஷன் பண்ணி அந்த ரோடு போட வச்சிருக்காரு. இன்னி வரைக்கும் அந்த ரோடு போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரோடு போடணும். ஆனா இன்னும் இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ சிவசங்கர் அந்த ரோடு இன்னும் போடாமலே வச்சிருக்காங்க. சாங்ஷன் ஆகி இன்னும் நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு கேட்டு வாங்கி செஞ்சு கொடுப்பாங்கட்டு தளபதி மேல நம்பிக்கை. ஏன்னா பவர் வரதுக்கு முன்னாடி சசிபாலன் சார் இவ்வளவு தூரம் செஞ்சிருந்தாரு. ஆனா பவருக்கு வந்துட்டா இன்னும் செய்வான்ற நம்பிக்கை இருக்குது. இன்னும் தளபதி வழியில போறதுனால இன்னும் தெம்பா இருக்கு.